துலா ராசிக்கு ஏப்ரல் 2026 இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. எக்ஸ்ட்ராடரியாக எடுக்கிற முடிவுகளில் நீங்கள் தைரியமாக முடிவெடுக்கலாம். நல்ல முடிவுகளை எடுத்து நீண்டகால பிளான் பண்ணி நீங்கள் நல்லா ட்ராவல் ஆகும். ஆனால் துலா ராசி கரெக்டாக பிளான் பண்ணால் இந்த ஏப்ரல் மாதம் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு அது எடுத்துகிட்டு போக போகுது. வெற்றியில் இலக்கை நோக்கி பயணத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் வச்சுட்டிங்கன்னா அந்த இலக்கை நோக்கி பயணத்தில் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கட்டும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ துலா ராசிக்கு ஏப்ரல் 2026 இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட். துலா ராசிக்கு எக்ஸ்ட்ரீம் கிரேட்டாக இருக்கும். ஏன்னா 6ஆம் வீட்டில் உங்களுக்கு செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கை அப் டு 14th ஏப்ரல். தேராஃப்டர் உங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை அப்படியே தொடருது. இது ஒரு வகையான விபரீத ராஜயோகம். ஸோ இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சில உலகம் கதறப்போகுதுன்னு தோணுது. இந்த கல்ஃப் வார்னால் உலகம் கதறப்போகுது. இன்னும் இந்த மாதத்தில் ஆரம்பித்து அது ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அல்லது 6 மாதத்தை நிற்க போதான்னு எனக்கு தெரியல. பெரிய பொருளாதார தாக்குதல் இதில் இருக்குன்னு எனக்கு தோணுது மொத்த உலகத்துக்கும். அப்போ இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த ஏப்ரல் மாதம் துலா ராசிக்கு நன்றாக இருக்குது. எப்பொழுதும் சொல்கிற மாதிரி உடம்பு அப்படின்னா உங்கள் ராசியை சுக்கிரன் தன் சொந்த வீட்டை பார்க்குறான். அப்போது இந்த பாயிண்ட், அதாவது இந்த உடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எபோ 95% சொல்லிடலாம். அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. மனதை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனத்தெளிவு அப்படின்னா ஒரு துளி கவலை இல்லை. 3 மடங்கு 4 மடங்குக்கு மேலே இருக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த மனத்தெளிவு இதெல்லாம் ஜாதகத்தையும் பொறுத்தது. ஆனால் எங்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னாங்க 50 மடங்கு 100 மடங்கு மனத்தெளிவோடு இருந்தால் வாழ்க்கையில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் தாண்டி ஸ்டேட் தாண்டி நேஷனல் லெவலில் வரக்கு உங்களுக்கு பயன்படும். ஸோ மனதை ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் வச்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, குடும்ப விருத்தி, செல்வ விருத்தி, பணம், அந்தஸ்து இதில் ஒன்றும் பெருசாக எந்த ஒரு குறையுமே இல்லை. பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு நன்றாக இருக்கும். பணம், லாபம், வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது எக்ஸ்ட்ராடரியாக எடுக்கிற முடிவுகளில் நீங்கள் தைரியமாக முடிவெடுக்கலாம். அந்த முடிவில் ஜெயிப்பீங்க. ஏன்னா ஒரு சில குருமங்கள யோகம் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்கிற குருவை 4ஆம் பார்வையாக பார்க்கலாம். அந்த செவ்வாய் சூரியன் சனி சேர்க்கையினால் செவ்வாய் பார்வை பாதிக்கப்படாது. ஏன்னா 6ஆம் வீட்டில் இருக்கிறனால. இதே நான் மீனராசி என்ற ஜென்மத்தில் சூரியன் செவ்வாய் சனி ஒரு வேளை துளிவுன்னு பாதிக்கப்படுமோ அப்படின்னு தோணுது. ஆனால் துலா ராசிக்கு அது இல்லை. அப்போ எக்ஸ்ட்ரீம் லவ்லி ராயல் லைஃப் அப்படிங்கிறக்குள்ள அந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்துடுது. இப்போ அடுத்த பாயிண்ட், இப்போ இது ஒரு நீண்ட கால திட்டத்துக்கான முதல் மாதமாக இருக்கலாம். இப்போது அகாடமிக் இயரில் இது ஃபஸ்ட்டு மாதம், ஏப்ரல் மாதம். இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவை ஒரு வருடத்தில் நீங்கள் என்ன இலக்கு நோக்கி ஒரு பயணமாக எடுக்கிறீங்களோ அதை இப்போ எடுங்க. கண்டிப்பாக சில மடங்கு நீங்கள் ஜெயிக்க முடியும்னா எளிதாக ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி தான் அது எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் இயரில் ஒரு சனி பேச்சு நடக்கிற வரைக்கும் இது ராயல். அப்போ நீங்கள் கரெக்டாக முயற்சி பண்ணினாங்க. கோச்சாரம் நன்றாக இருக்குது. இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எனக்கு என்னமோ துலா ராசியை பாதிக்காது அப்படின்னு தோணுது. அப்போது நல்ல முடிவுகளை எடுத்து நீண்டகால பிளான் பண்ணி நீங்கள் நல்லா ட்ராவல் ஆகலாம். சாப்பாடு, தூக்கம், திருமணி, வண்டி, வாகனம் அது நல்லாயிருக்கும். எந்த ஒரு குறையுமே இல்லை. ஆனால் என்னுடைய ஐடியா, தொழிலில், லாபத்தில், வெற்றியில் ஃபோக்கஸ் வைங்க. எதற்காகனா மொத்த உலகம் நசுக்கப்படுற பொழுது நாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லை. அடுத்தது 6ஆம் வீட்டில் இத்தனை கிரகம் இருக்கிற பொழுது பெருசாக கடன் கிடைக்கலாம், கடனை அழிச்சிடலாம், எதிரியை ஜெயிச்சிடலாம், போட்டியில் ஜெயிச்சிடலாம், புது வாய்ப்புகள் கிடைக்கும், இடம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், பழக்க வழக்கங்கள் மாறலாம், புது மனிதர் உங்கள் வாழ்க்கையில் அவங்க உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலாம். ஸோ சம்திங் இது ஒரு நல்ல ஒரு ஒண்டர்ஃபுல் ஜேர்னியாக உங்களுக்கு இது எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா ரொம்ப 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 இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நிம்மதி சந்தோஷத்தை விட வெற்றியில் இலக்கை நோக்கி பயணத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் வச்சுட்டிங்கன்னா அந்த இலக்கை நோக்கி பயணத்தில் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கட்டும். குழந்தைங்க, வாரிசுகள், பெயர் புகழ், மரியாதை, அரசாங்கம் இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ அப்போது தினசரி வாழ்க்கை உங்கள் கட்டுக்குள்ளாக இருக்குது. உங்களுடைய ஃபேமிலி நல்லா உங்களால் பழகிக்க முடியுது. உங்களுடைய குழந்தைங்க நன்றாக இருக்காங்க, மரியாதை நன்றாக இருக்குது, லைஃப் நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எதிர்காலத்துக்கான பல விஷயங்களை இப்போ உங்களால் செய்ய முடியும். அடுத்த பாயிண்ட்டு, எக்ஸ்ட்ராடினரி இது தொழில் வாழ்க்கைக்கு. இதுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்பரில் நான் எப்போ சொல்கிற பாயிண்ட்டில் வரேன். என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க.
எனது அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரட்டும். எதற்காக இந்த வார்த்தை நான் அப்படி நான் சொல்கிறேன், பிரிஸ்காக சொல்கிறேன்னா, நம்ம ஒரு பாயிண்ட் ரொம்ப தெளிவு என்னென்னா, நம்ம ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்குதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இப்போ 6ஆம் வீட்டில் இத்தனை கிரகம் இருக்குது. அப்போது நம்ம பெருசாக ஜெயிக்க போகிறோம், ஃப்ளூக்கு கிடைக்க போகுதுன்னு இருக்குது, வெற்றி கிடைக்க போகுதுன்றது, அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு இருக்குது. ஏன் இதெல்லாம் ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்னா, ஆனால் 5 பேர்த்தில் 4 பேர்த்துக்கு பொருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 5 பேர்த்தில் நீங்கள் 4 பேராக இருந்தால் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு போங்க. அந்த 4 பேர்த்தில் 5 பேர்த்தில் 4 பேர்த்தில் ஒருத்தராக நீங்கள் இல்லை, அந்த 5 பேர்த்தில் ஒரு டிஃபிகல்ட் பர்சனாலிட்டி நீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து போய் நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் பார்த்து நீங்கள் பிளான் பண்ணி அதுலேருந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா லைஃப் ஈஸி. அப்போ இந்த மாதம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அருமையான மாதம் எதிர்கால திட்டங்களுக்காக. ஸோ என்னுடைய வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால நீங்கள் தன்னம்பிக்கை கிடைக்கும், மனத்தெளிவு கிடைக்கும். இந்த மனித மூளை இருக்கே லட்சக்கணக்கான மடங்கள் ஜெயிக்கிற மாதிரி படைக்கப்பட்ட ஒரு மூளை, ஆழ்மனது பெருமூளை. அதை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. அதை பயன்படுத்துறது எப்படின்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தேவை, நீங்கள் ஜெயிக்கணும்னா எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைட் பண்ணுறேன், நாம் பெருசாக வெற்றி அடையலாம். ஃபைன் நம்பர். இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்லாம் போகலாம். அதாவது இது வந்து இல்லற வாழ்க்கைக்கு மிக அருமையாக இருக்குது, திருமண வாழ்க்கைக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நண்பர்களோட அது அருமையாக இருக்குது, புது நண்பர்கள் கிடைக்கிறக்கும், புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறக்கும், புதிதாக வாழ்வியல் உங்களுக்கு அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அறிவும் திறமையும் எக்ஸ்ட்ரீமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஐக்யூ நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஞாபக சக்தி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, புது தொடர்புகள் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சம்கோ வந்து ஒரு ஃபியூச்சர் பிளான் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறோம், இயற்கையை நமக்கு சப்போர்ட் பண்ணுது. மொத்த உலகமே இந்த ஏப்ரல் மாதத்தில் எதுவும் சிக்கலில் சிக்கிக்குன்னு எனக்கு தோணுது. இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் போய் சனியோடையும் சூரியனோடையும் சேர்கிற பொழுது மீனராசியில் இது வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் ஏற்பட்ட அந்த போர்னால் இங்கே ஆயில் தட்டுப்பாடு ஏற்படுறது. அந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஒரு சைடில் 60 வருடங்களுக்கு ஒரு முறை உலகம் அழிஞ்சு பிறக்கும்பாங்க. இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் செழிப்பு லாஸ்ட்டு 60 வருடம் நன்றாக இருந்துச்சு. சவுதி ஈரான் ஆகட்டும், சரி ஈராக் விட்டுருங்க, சவுதி ஆகட்டும், யுஏஇ ஆகட்டும், நீங்கள் பஹ்ரைன், இந்த மாதிரி நாடுகளை பாருங்கள், தொடர்ந்து 50 வருஷமாக நல்லா போச்சு. இப்போ அடுத்த 10-20 வருஷம் எனக்கு இன்னும் அது பாசிட்டிவாக படலை. ஆக்சுவலி பார்ப்போம், இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது ஒரு சைடில். இன்னொரு சைடில் அங்கே சரியாக ஆயில் கிடைக்கிறது இல்லை, இப்போயுமே பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, அதனால் ஏற்படக்கூடிய வேலைவாய்ப்புகள் பிரச்சனை, விலைவாசி உயர்வு, இதெல்லாம் ஒரு பெரிய ட்ராஜடி தரப்போகுது. ஆனால் துளாராசி கரெக்டாக பிளான் பண்ணால் இந்த ஏப்ரல் மாதம் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு அது எடுத்துகிட்டு போக போகுது. அப்போ லைஃப்பை பிளானிங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம ஜெயிக்கணும். என்ன வேணாலும் நடக்கட்டுமே. 1 கோடி பேர் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அங்கே ஒரு 1000 பேர் ஜாலியாக இருக்கான், அல்லது 100 பேர் ஜாலியாக இருக்கான், நல்லா இருக்கான். எப்படி அவன் நல்லா இருக்கான்னு யோசிங்க. அவன் மாதிரி நம்ம மாறிக்கணும், அல்லது அவங்க கூட போய் சேர்ந்துக்கணும். எப்படி சாத்தியம்? இது ஜாதக ரீதியாக சாத்தியம், மனதத்துவ ரீதியாக சாத்தியம், சைக்காலஜிக்கல் சாத்தியம், தியானத்தில் சாத்தியம், மனத்தெளிவில் சாத்தியம், மன உறுதியாக சாத்தியம். எனக்கு மேல் கொடுங்க, அதை நான் உங்களுக்கு கைடு பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதம் ஒரு வெற்றிகரமான மாதம் துளாராசிக்கு. தொழில் விருத்தி, தொழில் லாபம், புது வாழ்க்கை, புது உலகம்ங்கிற இடத்துல ஒரு கிரேட்டாக போகுது. அது உங்கள் ஜாதகத்திலே இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா ஒரே ஒரு இடத்துல 5 மடங்கு 10 மடங்கு ஜெயிக்கிறதெல்லாம் சாதாரண மேட்ரு. ஸோ அதனுடைய பிளானில் போய் நம்ம ஜெயிச்சிடணும். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எனக்கு மெயில் கொடுங்க, நாம் சேட் பண்ணலாம். இந்த வருடம் மொத்த உலகம் க்ரஷ்ஷாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அப்போது எல்லோரும் தடுமாறிட்டு இருப்பாங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் பாசிட்டிவ் திங்க் பண்ணி ஓடிடணும். ஓட்டப்பந்தயத்தில் கலந்துருக்கு யாருமே இல்லை இப்போது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்துக்கு பிறகு. அப்போ நாம போய் கலந்துட்டு ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடும். ஸோ இது ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய வாய்ப்பு. வெற்றி அடைய துளாராசிக்கு அற்புதமாக இருக்குது. நன்றி அம்மா, உங்கள் மேலே எதிர்பார்க்குறேன்.